நம்முடைய சுவாபத்தை வச்சு தான் ஆத்துமாக்கள், நம்முடைய கனியை வச்சு தான் ஆத்துமாக்கள். ஒரு மரத்தில் நிறைய மாம்பழம் பழத்து இருக்குது, இன்னொரு மரத்தில் ஒரு பழம் கூட இல்லை. எந்த மரத்தை தான் பார்ப்பாங்க? எந்த மரத்தை பார்ப்பான் ரோட்டில் போகிறவனா? இந்த மரத்தில் அப்படி குலையே தொங்குதோ, பா என்ன மாதிரி அந்த வீட்டில் அந்த மாமரத்தை வச்சவன் கொடுத்து வச்சவன்டா. இந்த மரத்தை பார்ப்பான், அந்த வீடு சாபமாக இருக்க மாதிரி அந்த கனியும் அதில் இல்லை, அது பேச்சு இல்லை, அந்த கிரியை இல்லை, ஒரு மாம்பழம் கூட இல்லையடா. என்னடா அவங்க ஏதோ பாவம் செஞ்சாங்க பிறகு சாபம் வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு கண்டுக்காமல் போயிடுவாங்க. நம்ம மேலே அன்பு, தாழ்மை, பொறுமை, தயவு, இச்சை அடக்கம், பேசுகிற தன்மைகள் எல்லாம் மாற்றி கொலையாக மாம்பழம் தொங்குற மாதிரி ஆவியானுடைய கனி தொங்கும் போது ஆத்துமாக்கள் வருவாங்க. ஆமென். கலாத்தியர் 5:22 வாசிங்க. கலாத்தியர் 5:22 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு. இதெல்லாம் மனப்படமாக சொல்லணும் விசுவாசிகள். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மற்ற மனப்பாட வசனம், நமக்கு தான் மனப்பாட வசனம். நம்ம கூட பிள்ளைகள் தான், நான் கூட சின்ன பிள்ளை தான். ஆவியின் கனியோ, நீங்கள் பைபிள் திறக்காம நான் சொல்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, அப்புறம் சந்தோஷம், சமாதானம். அன்பு ஒரு கனி, சந்தோஷம் ஒரு கனி, சமாதானம் ஒரு கனி, நீடிய பொறுமை ஒரு கனி, தயவு ஒரு கனி, நற்குணம், விசுவாசம், சாந்தம், ஈச்சையாக 9 கனி. அது எது கடைசியில் போட்டாரு? இச்சை அடக்கிறது கடைசியில் போட்டாரு. அது ரொம்ப டஃப்பான கனி. சாப்பாடு சிலர் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கஷ்டம். அது கொஞ்சம் ஜெபம் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணணும். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதையும் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணணும். சில மனுஷரோடு, உலக மனுஷரோடு பேசுறதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம், முடியாது. அவங்களோட பேசி தான் ஆகணும்ட்டு பேசணும். அதையும் கட் பண்ணுனா அது கனி, இச்சை அடக்கும். வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நோ 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 நோன்னு சொன்னால் இச்சை அடக்கம் வந்துச்சு. ஆமென். எல்லாம் பொறிச்சு மீனை கொண்டு வைப்பேன், நோ அப்படின்னு சொன்னால் உனக்கு இச்சை அடக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். கப்புறதுக்கு வாயில் பட்டினா உனக்கு இச்சை அடக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். சோத்திரம் பண்ணுறதுக்கு வாயை திறக்காதெல்லாம் கப்புன்னு போட்டதில்லை, அதனால இச்சை அடக்கம் இல்லை. சோத்திரம் பண்ணுறதுக்கு நல்லா வாயை திறக்கணும். ஆனால் மீன் பொரியலை பார்த்தோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஆசையை அடக்கினா அதுக்கு பெரிய இச்சை அடக்கும். நமக்கு எத்தனை பேர் பாருங்க, சர்ச்சில் வாயை திறக்காதவங்களுக்குலாம் ஒரு சிக்கன் 65 கொண்டு போய் கிட்ட போங்க, ஆன்னு வாய் திறந்துருவாங்க. ஏன்னா இச்சை அடக்கம் இல்லை. அதுக்குன்னு சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, வச்சிருந்தாலும் அடக்க தெரியணும். ஆமென். எல்லாம் பார்க்கணும், எல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்கணும், ஆனால் மனசில் அடக்கணும். அதுக்கு பேர் தான் இச்சை அடக்கம். ஆமென். சினிமா வால் போஸ்டர் பார்க்கணும், கண்ணில் தெரியும், பார்க்குறோம். பார்த்தாலும் அதில் உள்ள படங்களோ அதில் உள்ள ஆபாச காரியங்களோ மனசுக்குள்ளே போகக்கூடாது, இச்சை அடக்கம். ஆமென். அல்லேலூயா. கெட்ட காரியங்களை மனுஷன் வந்து பேசுவாங்க, ஒரு காதில் கேட்டு சோத்திராண்டது அதை விட்டுணும். வசனத்தை கேட்டு விட்டு போகக்கூடாது. ஆனால் அசிங்கமான காரியத்தை பேசணும்னா காதில் கேட்டு இந்த காதில் விடணும். ஆனால் வசனத்தை கேட்டுக்கு இந்த காதில் விட்டுறக்கூடாது. இந்த வசனத்தை கேட்டு இந்த காதில் விட்டேன்னா பிசாசு உனக்குள்ளே வேலை செய்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. கெட்ட காரியங்களை விட்டு போகணும், அசிங்கமான காரியங்களை விட்டு போகணும், அசுத்தமானவைகளை தூக்கி எறியணும். அதுக்கு பேர் இச்சை அடக்கம். அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? அன்புல ஆரம்பிக்குது. யார் மேலே அன்பு? கர்த்தர் மேலே உள்ள அன்பு. கர்த்தரை நேசித்தாதான் அடுத்த 8 காரியம் வரும். ஆமென். ஆவின் கனியோ அன்பு. இயேசு மேலே அன்பு, உண்மையான அன்பு வந்துச்சுனாலே அடுத்த கனி குட்டி போடும். கட்டி போட்டால் குட்டி போடும். இதயத்தை இயேசுவோட கட்டி போட்டிங்கன்னா குட்டி போடும். ஆமென். அன்பு, அதுக்கப்புறம்
இயேசு மேலே உங்களை இதை கட்டி அன்பினால் கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன வந்துடும்னா சந்தோஷம் என்ற கனி வந்துடும். ஆமென். என்ன வந்துடும்? சந்தோஷம். ஏன்னா எத்தனை வீட்டில் சந்தோஷம் இருக்குது? இல்லை. ஏதோ ஆலயத்தில் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் வீட்டில் சந்தோஷம் இல்லை. ஏன்னா இயேசுடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயம் கட்டப்பட்டிருந்தா சந்தோஷம் என்ற கனி வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் வந்த பிறகு மூணாவது ஒரு குட்டி போடும். அது என்னது? சமாதானம். பார்த்தீங்களா? நம்பர் 1, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் செய்யப்படும், கொடுக்கப்படும். முதலாவது தேவன்கிட்ட அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் அன்பு கூறலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும். அன்புக்கு எதை கொண்டு வரும்? சந்தோஷத்தை கொண்டு வரும். சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். சமாதானம் என்ன கொண்டு வரும்? நீடிய பொறுமையை கொண்டு வரும். அவசர புத்தி காட்டாது. ஆமென். அவசரமாக எதுவும் சொல்கிறதுபடி அப்படி செய்யும். கர்த்தர் சொன்னதை கேட்கும், கர்த்தர் சொன்னதை மாற்றாது. நீடிய பொறுமை. அப்புறம் தயவு. கொஞ்சம் தயவு, எரிஞ்சு விடாது, தயவாக இருக்கும். அப்புறம் நற்குணம் வரும். நல்ல குணம் இருக்கும். நல்ல குணம். ஐயோ, அந்த கிறிஸ்தவங்க வீட்டுக்கு போனால் நல்ல குணங்க. போனவங்க காப்பி கொடுப்பாங்க, போனவங்க டீ கொடுப்பாங்க. நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ, அந்த வீட்டுக்கு போக முடியாதுங்க, வரும்போது சாவுகிறீங்கன்னு திட்டுவாங்க அப்படின்ற எண்ணம் வரும். தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். சரி, இந்த 9ல் எத்தனை கனி உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்றதை நீங்கள் இந்த வாரமெல்லாம் பார்த்துட்டு அடுத்த வாரம் சாட்சி கொடுக்கணும். 9ல் நான் இயேசு பக்கத்தில் தான் வந்தேன்னு சொன்னவங்க, இத்தனை வருஷமும் இயேசு தான் பார்க்க வந்தேன்னு சொன்னவங்க, இயேசுவோடைய மனசு கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னவங்களுக்குள்ள இந்த 9ல் எத்தனை கனி வந்திருக்குது, இன்னும் எத்தனை வரலன்றதை 4, 5, 5, 4, 3, 6 எப்படி கால்குலேஷனோ எத்தனை பெர்சன்டேஜோ அடுத்த வாரம் 26 வருஷம் விசுவாசிகள், 20 வருஷம் விசுவாசிகள், 15 வருஷம் விசுவாசிகள், 5 வருஷம் விசுவாசிகள் எத்தனை வந்திருக்குதுன்றத, எத்தனை காய்ச்சி இருக்குது, எத்தனை மலர்ந்துருக்குது, எத்தனை பூ பூத்துருக்குது, எவ்வளோ கனி வந்திருக்குது, அன்பு வந்திருக்குது, சமாதானம் வந்திருக்குது, இச்சை அடக்கம் வரைக்கும் 9 வந்துருச்சுன்னா இயேசு வந்தால் போயிடும். ஆமென். இயேசு வர்றதுக்கு முன்னாடி 9 காய்க்கணும், 9 கனிகளும் வரணும். ஆமென். அது வராவிட்டால் நாம் இத்தனை வருஷம் ஆராதனை பண்ணி முயற்சி எடுக்கிற ஒரே ஒரு காரணம், சர்ச்சுக்கு ஏன் வரும், ஏன் ஜெபத்துக்கு வரும், ஏன் கூட்டத்துக்கு வரும்? வேலை வெட்டியில் நமக்கு வீடை பெருக்கணும், ஓட்டரை அடிக்கணும், கழுவணும், மொப்பணும், 1000 ஏன் இங்கே வரணும்னா நம்மளுடைய இறுதியும் ஓட்டரை பிடிச்சிடக்கூடாது, இறுதியும் ஓட்டையாயிடக்கூடாது. இறுதியில் கனி வரணும், ஆத்மாவில் கனி வரணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது 9 இல்லைன்னா யாரையாவது நம்ம கொலை பண்ணுவோம், யாருக்காவது துரோகம் பண்ணுவோம், யாரையாவது பகைப்போம், யாரையாவது வெறுப்போம். 9 இருந்துச்சுன்னா நம்மளால் யாருக்கு தீமை வராது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்மகிட்ட கர்த்தர் எதை எதிர்பார்க்காது தெரியுமா? கனி கொடு. ஆமென். வரம் இருக்குதா இல்லையா? கனி கொடு. யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. 15:1 வாசிங்க. 15:1. நான் மெய்யான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நான் திராட்சை செடி, நீ கொடி.
என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம இயேசுவோட ஞானஸ்நானம் பெறும்போது இயேசுடைய செடியில் அட்டாச் பண்ணுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்யான திராட்சை செடி. எத்தனையோ திராட்சை செடி இருக்குது. புத்தர் ஒரு செடினாரு, வள்ளுவர் ஒரு செடினாரு, திருவள்ளுவர் செடினாரு, கம்பர் ஒரு செடினா, ராமர் ஒரு செடினாரு. உலகத்தில் எத்தனை 33 கோடி நாங்களாம் நல்ல செடி தான் சொன்னாங்க. எல்லாம் அழிஞ்சு போகிற செடி. உயிருள்ள மெய்யான 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 ஜீவனுள்ள தேவன் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் மெய்யான திராட்சை செடி. அல்லேலூயா. அவர் தான் செடி. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அந்த செடியோடு எப்போ நம்ம இணைக்கப்படுறோம்னா, மற்ற செடியோடு கட் பண்ணிவிட்டு மற்ற கெட்ட கிளையெல்லாம் நறுக்கி போட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு பாவ மன்னிப்பு பெற்றுக்கிட்டு இயேசுவோடு அட்டாச் பண்ணி, இப்போ இயேசு சேர்ந்துட்டியா கிண்டல் பண்ணுவாங்க இந்துக்கள். சேர்ந்துட்டியா, அங்கே போய் அவரோடு சேர்ந்துட்டியா, நீ கூட இயேசுல போய் சேர்ந்துட்டியா. இந்துக்கள் ரசிக்கப்பட்டவங்க கேளுங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க. போய் சேர்ந்தவொடனே இந்துக்கள் சும்மா விட மாட்டாங்க. அதில் போய் சேர்ந்துட்டியா, போய் இயேசுல போய் விழுந்துட்டியா, அதில் போய் சேர்ந்துட்டியா. யோ, நாங்கள் நல்ல மெய்யான திராட்சை செடி அட்டாச் ஆகிருக்கோம். மாயையான தோற்றமுள்ள தோற்றங்களையும் உருவங்களையோடு நீங்கள் அட்டாச் ஆகிருக்கீங்க. நாங்களும் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவ அப்பத்தோடு அட்டாச் ஆகிருக்கோம். ஆமென். ஜீவ அப்பம் நானே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். என்னை என்று வேறு தேவர் உண்டாக்க வேண்டாம் சொன்னார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் சொன்னார். பூமி நெல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், பிழைப்பீர்கள். தேவன் நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொன்னார். நாரி கிடந்த லாசரு கிளற பக்கத்தில் நான் தான் உயிர்த்தெழுதல் ஜீவனுமாக இருக்கேன், உன் சகோதரன் இப்படி எழுந்திருப்பான், லாசருவே வெளியவான்னு சொன்னார். செத்து போய் 4 நாள் கழிச்சு எழுப்பினவரும் இவரே. நான் தான் மெய்யான திராட்சை செடி. யாரோடு இணைஞ்சிருக்கோம்? உலகத்தில் நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நம்மளை புரிஞ்சவங்க இருப்பாங்க. இவங்க யாரும் திராட்சை செடி கிடையாது. நாம் மண்ணாங்கட்டி தான். இந்த மண்ணான மனுஷனை கொண்டு போயிட்டு இந்த ஆத்துமாவை கொண்டு போய் கல்வாரி சிலுவை தொங்கின இயேசுநாதர் நம்மளை கொண்டு போய் அங்கே அவரை விசுவாசிக்கும் போது, இயேசுவை நான் விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நான் அப்படி பிள்ளையாக மாறுறேன். யோவான் 1:12 வாசிக்கும் போது வாசிங்க. யோவான் 1:12 உம்முடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாக, அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இயேசுவை நட்டவர், இயேசு பூமியில் கொண்டு வந்து நட்டவர் யாரு? பிதாவாகிய தேவன். நட்டவர் யாரு? பிதாவாகிய. ஆமென். அப்போ உலகத்தில் என்ன பண்ணாங்க? இயேசுசாமி வந்தபோது கிண்டல் பண்ணாங்க. இவர் மரியாளுடைய குமாரன், இவருக்கு அப்பா கிடையாது, இவருக்கு இனிஷியல் கிடையாது, இவர் மரியாளுடைய குமாரன், இவன் தச்சனுடைய குமாரன், பிசாசுக்கு தலைவன் என்று இயேசு சாமியை உலகம் பெரிய மன்னிச்சு. அப்போ இயேசு கீழே இறங்கி வந்தபோது 30 வயசு காலம் வரைக்கும் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை உண்மையாக செஞ்சு 30வது வயசில் தான் அவர் பகிரங்க ஊழியம் செய்யும்படியாக எங்கே வராரு? யோர்தான் நதிக்கு வரார். யோர்தான் நதிக்கு வரணும்.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யலை, அவர் பாவம் அறியாதவர். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பிறக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி மரியாளுடைய கசின் சிஸ்டராக இருந்த எலிசபெத்துக்கு கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுத்தார். எலிசபெத் மிகவும் வயசானவர். எலிசபெத்துடைய ஹஸ்பண்ட் யாருன்னா சகரியா. லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். லேவியர்கள் ஆசாரியர்கள் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு 4 ஆசாரியர்கள் பிரித்து கொடுப்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள குத்து விளக்கு இருக்கும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சமூக தப்பு மேஜை இருக்கும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தூபபீடம் இருக்கும். ஸோ பழைய பாட்டு காலத்தில் இருந்த அந்த யோவான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆசாரியர்களுக்கு சீட்டு போட்டுவாங்க. 52 ஞாயிற்றுக்கிழமை 52 வாரம் இருக்குமானா 52 வாரத்துக்கும் ஆயிரக்கணக்கான ஆசாரியர்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. ஆகின பிரதான ஆசாரியர் என்ன செய்வான், சீட்டு போடுவான். இந்த குறிப்பிட்ட வாரம் யார் வந்து அங்கே ஊழியம் செய்யணும். அப்படி ஊழியம் செய்யணும்னா அந்த சீட்டில் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க, பல வருஷமாக சீனியர் ஆசாரியனாக இருந்தவனுக்கு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். ஆசிரியர் கூடத்தில் 3 இடம் இருக்குது. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் படம் போட்டு காட்டுறேன். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் அங்கே ஆண்டவர் ஷெக்கினா மகிமையில இறங்கி, உடன்படிக்கை பெட்டி மேலே இறங்கி அவருடைய மகிமையினால் பிரகாசித்தார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் முன்னாடி உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு திரை சீலை இருந்துச்சு. அந்த திரை சீலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஒரு திரை சீலை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆடு ரத்தம் மாட்டு ரத்தத்தை வச்சு தான் மனுஷர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது தேவன் அந்த பக்கம் மனுஷன் இந்த பக்கம்ன்றதை மாற்றி திரை சீலை 2ஆக கிழிச்சார். இப்போ இம்மானுவேலாக மாறினார். இயேசுவா வந்து இம்மானுவேலாக மாறினார். இப்போ கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் இம்மானுவேல்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டுக்காரில் கர்த்தர் யாரும் பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் உள்ளே போக முடியும். அதுலேயும் பயத்தோடு பக்தியோடு ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தத்தை கொண்டு போகணும். இன்றைக்கி இயேசு ரத்தம் சிந்தினதுனால திரைசீலை மேலே அந்த 2ஆக கிழிஞ்சுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தூப பீடத்தில், அந்த புத்து விளக்கு இருக்கிற இடத்துல, சமூக தப்பு மேஜை இருக்கிற இடத்துல வாரம் 3 பேர் உள்ளே போகணும். 3 பேர் உள்ளே போகணும். 4 பேர் செலக்ட் பண்ணுவாங்க, ஆனால் 3 பேர் தான் உள்ளே போகணும். 3 பேர் உள்ளே போய் ஒருத்தன் தூபம் போடணும், ஒருத்தர் சமூக தப்பு மேஜையை மாற்றணும், 12 அப்பங்களை மாற்றி அடுக்கணும், இன்னொரு போய் குத்து விளக்கு ஏற்றி அதனுடைய கருந்திரிகளை வேறு திரியை மாற்றி பிடிஞ்ச ஒளிவேனையை ஊற்றணும். 1 வாரம் தான் ஊழியம். அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட். நம்மளை மாதிரி 58 வயசு வரைக்கும் நம்ம வேலை கிடையாது. ஆசாரியனுக்கு 1 வாரம் தான் வேலை. ஏன்னா அங்கே ஆயிரக்கணக்கான ஆசாரியர் இருந்தாங்க. வயசில் முதிர்ந்தவங்களுக்கு 1 வாரம் தான் வேலை, 1 வீக். அவங்க அது வரைக்கும் அவர்கள் வெளிப்பிரகாரத்தில் பலிபீடத்தில் ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் ஆசாரியர் வயசானவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே போய் குத்து விளக்க தொட முடியும், அங்கே இருக்க சமூகத்தை மேஜை தொட முடியும், அங்கே இருக்கிறதால தூப விடு தொட முடியும். அப்படி இருந்த நாட்களில் சகரியா ஒரு ஆசாரியன். சகரியா ரொம்ப வயசானவன். சகரியுடைய மனைவிக்கு எப்படி 82 வயசு ஆயிடுச்சு. சகரியா 80 வயசுக்கு மேலே. அவனுக்கு சீட்டு விழுந்துச்சு. இந்த வாரம் சகரியாவுக்கு ஒரு வேலை இருக்குது. 3 பேர் செலக்ட் பண்ணாங்க. சகரியா தூப பீடத்தில் வேலை செய்யணும், தூபம் போடணும். இன்னொரு ஆசாரியன் குத்து விளக்க ஏற்றணும். இன்னொரு ஆசாரியன் என்ன செய்யணும், சமூகத்தை மேஜையில் அப்பங்களை மாற்றணும். போயிட்டு காலையில் அவன் போயிட்டு வெளியே வந்த பிறகு தான் பலிபீடத்தில் பலி செலுத்த முடியும்.
ஜனங்க வெளியே நிற்பாங்க. ஒவ்வொரு நாளும் அது 7 நாள் ஊழியத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்ன்ட்டு தூபம் காட்டுற ஆசானிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு போய் தூபம் காட்டினால 3 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தார என்ன சொன்னார் ஆண்டவர்னா அவன் கர்த்தர் சொன்னது ஜனங்களுக்கு சொல்லுவான். ஆமீன் ஆமீன். அப்படி சொன்னால் அவங்க சொல்கிற வார்த்தை அப்படி நடக்கும். தூபம் காட்டுகிறவன் கர்த்தருடைய சத்தம் கேட்டு வருவான். சமூகத்தை பார்த்து வைக்கிறவனா. அப்போ 3 பேர் சீட்டு விழுந்தபோது செகரியாவுக்கு சீட்டு விழுந்துச்சு. அன்றைக்கி சாலமோன் தேவாலயத்தில் மேலே படிக்கட்டில் ஏறி போனோம். ஒன்றாந்தரத்துலேருந்து ஆசிரியர் ஈக்குவலாக மணல் இருந்துச்சு, ஈக்குவலாக போயிட்டாங்க. ஆனால் இங்கே படிக்கட்டில் ஏறி போனோம். அப்போ ஆசாரின்னு தனியாக போக முடியாது, வயசானவங்களாக இருக்கிறதுனால. அந்த குத்துவிளக்கு ஏற்றுற ஆசாரன் இருந்தாலும் சரி, துப்ப விடத்தில் போடுற ஆசாரன் இருந்தாலும் சரி, அந்த வலது சைடில் இருக்க அந்த சமூகத்து மேஜை போடுற 3 பேரும் ஒவ்வொருத்தராக போயிட்டு பூட்டிக்கிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ஒருத்தன் வரணும். அடுத்த போய் உள்ளே போய் உட்காந்துட்டு கதவை பூட்டிக்கிட்டு உள்ள வேலையை முடிச்சுட்டு வரணும். அடுத்த 3வது ஆள் போகணும். 3வது ஆள் கடைசியில் போகிறவன் தான் தூபம் கட்டுறவன். முதல் குத்து விளக்கு ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் சமூகத்தை மேய்ச்சி வைக்கணும், அதுக்கப்புறம் தூபம் காட்டணும். இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. இப்போது அந்த சீட்டு விழுந்த போது 3 ஆசாரியர் சீட்டு விழுந்துச்சு. 2 ஆசாரியனுக்கு என்ன உண்டுன்னா பிள்ளை பெரிய மூத்த பையன் இருக்கிறான். ஏன்னா அந்த குத்து விளக்கு எண்ணெய் தூக்கிட்டு போகணும், திரி தூக்கிட்டு போகணும், கத்திரிக்கோள் கொண்டு போகணும், கருந்திரி வெட்டணும், பழைய திரியை மாற்றணும், ஒளிவு எண்ணெய் ஊற்றணும். ஆசிரியனுக்கு வயசு எவ்வளோ? 80 வயசு. தனியாக செய்ய முடியாது. கை கால் இப்படி ஆடும், கை கால் நடுக்கமாக இருக்கும், கால் நடுங்கும். படிக்கட்டு ஏறி கீழே விழுந்துடவும் கூடாது, வேலையை முடிக்கணும். இருக்கிறதுக்கு 7 நாள் தான் ஊழியம், அதுக்கப்புறம் வேறு ஆசாரணி போயிடும். அந்த 1 வாரம் ஊழியத்தை பர்ஃபெக்டாக செய்யணும். கர்த்தரை பார்ப்பார். அப்படி போகும்போது குத்து விளக்கு ஏற்றுற ஆசாரணி போகும்போது சின்னங்க பார்த்தாங்க, பையனும் கூட போகிறான், கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போகிறான், எண்ணெய் ஒடிவெண்ணெய் எடுத்துகிட்டு போகிறான். பரவாயில்ல, சந்தோஷம். 2வது ஒரு ஆள் அவன் போயிட்டு போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு வெளியே வந்தான். விளக்கு முதல்ல ஏற்றணும். ஏற்றிட்டு வெளியே வந்த பிறகு 2வது ஆசாரியன் போகிறான். அவன் எனக்கு சீட்டு விழுந்து 2வது ஆசாரியன் போகிறான். அவன் போகும்போது அவன் பையன் கூட போகிறான், பெரிய பையன் கூட போகிறான். 12 அப்பம் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு அப்பம் ஒரு 20 இன்ச்சு அகலத்தில் சுத்தாக இருக்கும். 12 அப்பம் நல்லா வெயிட்டாக இருக்கும். பையில் வச்சு தூக்கிட்டு போகணும். பையில் வச்சு தூக்கிட்டு போகக்கூடாது, தட்டில் வச்சு செபத்தோடு தூக்கிட்டு போனோம். அது அங்கே போய் பழைய அப்பத்தை எடுத்து 1 வாரம் ஏற்கனவே அப்பம் இருந்துச்சு இல்லையா, அந்த அப்பத்தை மாற்றி எடுத்துட்டு புதுசாக சுட்ட அப்பத்தை வச்சுட்டு அங்கே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வர்றதுக்கு 2வது ஆசாரியன் போயிட்டு வரான். கூட ஒரு பையன் போகிறான் உதவி செய்யறதுக்கு. 3வது போகிறது யாருன்னா சகரியா. செகரியாவுக்கு என்ன இல்லை, புள்ள இல்லை. செகரியா எங்கேருந்து எடுத்துகிட்டு போனார்? நெருப்பு பலிபீடத்தில் வெளியே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் அல்பாம் பேசின்னு எடுத்துகிட்டு போனோம், குங்குளியும் எடுத்துகிட்டு போனோம், சாம்பிராணி எடுத்துகிட்டு போனோம். ஆமீன். குங்குளியும் எடுத்துகிட்டு போனோம். இதெல்லாம் 4 விதமான பொருட்களை எடுத்துட்டு சுமந்துக்கிட்டு படிக்கட்டில் ஏறும்போது ஆசனம் கீழே விழுந்துட்டானா அந்த ஊழியம் கட்டணும். அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, டேய் எல்லாரும் பெரிய பையனை கூப்பிட்டு போகிறாங்கடா, உனக்கு புள்ள இல்லை, உனக்கு புள்ள இல்லை, உனக்கு புள்ள இல்லை, ஏய் உளுந்து வர போகிறடா, தத்தா உளுந்து வர போகிறடா, உளுந்து வர போகிறடா. எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த 80 வயசு 84 வயசு தாத்தாவுக்கு எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணும்போது, எல்லா ஆசாரியனையும் கிண்டல் பண்ணும்போது அவன் நெஞ்சில் எப்படி இருந்திருக்கும்? கிடைக்கிறது 1 வாரம் தான் ஊழியம். அதுக்கு முன்னாடி ஊழியம் கிடையாது, பின்னாடி ஊழியம் கிடையாது. 1 வீக்கில் ரிட்டையர்மெண்ட்டு. அதில் முதல் நாள் போகும்போது தனியாக போகிறான். தூபத்தை எடுத்துக்கிட்டு நெருப்பு கையில் எடுத்துகிட்டு
தாத்தா வயசான தள்ளாடி தடுமாறி ஏறாரு, எல்லாம் பரியாசம் பண்ணுறானுங்க. ஆனாலும் தள்ளாடி தடுமாறி கஷ்டத்தோடு ஏறி போய் உள்ளே பூட்டிக்கிட்டோம். உள்ளே செத்துட்டோன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு முடியாது, பூட்டிட்டு நிற்கணும். திறந்துட்டு உள்ளே போகக்கூடாது, பூட்டிட்டு தான் ஆச்சரியம் பண்ணணும். சின்னங்க யாரும் ஆச்சரியக்கூடாதுக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளியே வாசலில் தான் சின்ன நினைப்பாங்க, ஆசை கூட தொட்டு வெளியே தான் சின்ன நினைப்பாங்க. செத்தா கூட தெரியாது, ஓன் கத்தனாலும் கேட்காது, ஹார்ட் அட்டாக் வந்தாலும் தெரியாது. உள்ளே போய் தூபம் காட்டுறான், தூபம் காட்டிட்டே இருக்கிறான். தூபம் காட்டிட்டு இருக்கும்போது காபிரியல் வந்து நின்ட்டான். காபிரியல் வந்து நின்னோடனே எச்சு மூச்சு இல்லாமல் பயந்து தடுமாறி நிற்கிறான். போன 1 ஹவரில் வர வேண்டியவன் 3 ஹவர்ஸ் ஆச்சு. ஜனங்க வெளியே நிற்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளியிருந்து அனுப்பும்போதே இதை செத்து போயிடப்படா, உனக்கு கை கால் நடக்குதுடா, உனக்கு பிள்ளை இல்லையாடா, என்னடா நீ ஊழியம் செய்ய வந்த, 7 நாள் தான் ஊழியம், பிள்ளை இல்லாமல் உள்ளே போகிற, செத்து போதா கூட உதவி செய்து பையன் இல்லையாடான்னு சொல்கிறாங்க. அவன் உள்ளே போய் தூபம் போட்டு அங்கே புகையை போட்டு புகை ஏறின உடனே ஆண்டவர் இறங்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. செகரியாவுக்கு கர்த்தர் எப்படி செயல்பட்டார் என்றதை நான் உங்களுக்கு, நானே மெய்யான திராட்சை செடி என்பவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து எப்படி செயல்படுறார் என்பதை பார்ப்போம். 9ஆம் வசனம், 8ஆம் வசனம். ஆசாரிய வகுப்பின் முறைப்படி காலத்தில், அந்த 1 வாரம் காலத்தில் சீட்டு பெற்றான். இப்போ நான் இவ்வளோ சொன்னது ரீல் சுத்தலை, வசனத்தை தான் ஒப்பிச்சேன். ஆமென். கூட்டு கூட்டமாக ஜனங்க வெளியே நின்றார்கள். தூபபீடத்தின் வலது பக்கத்திலே, இங்கே தூபம் போடுறான் ரைட் சைடில், தூபபீடத்தில் ரைட் சைடில் தூதம் வந்து நிற்கிறான். என்னடா போன ஆள் வெளியே வரல, செதுக்கிட்டு போயிட்டானா, பிள்ளைங்க இல்லை, பிள்ளையல்ல, பிள்ளை குட்டியல்ல, போய் உடுத்துட்டான தாத்தா. பயந்து நிற்கிறாங்க வெளியே. 1 மணி நேரம் 2 மணி நேரம், எப்போ சர்ச்சு முடியும் அப்படின்னு நினைக்கல. வருவார், இயேசு வருவார், ஆசிரியர் வருவான், கர்த்தர் வருவார், செய்தி சொல்லுவார். ஆமென். அந்த காலத்தில் பாட்டு பண்ண, மன்னன் வருவான் கதை சொல்லுவான். எந்த மன்னன் வந்தால் எந்த கதை சொன்னான், எந்த மன்னன் வரல எந்த கதையும் சொல்ல. ஆசிரியர் போயிருக்கான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அதனால் அவங்க எல்லாம் மறந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. மன்னன் வருவான் கதை சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டவங்களாம் மறந்துட்டீங்க. இயேசுக்குள்ளே ஊறிட்டு இருக்கிறதுனால தெரியாதுல்ல. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகரியா வருவான், செய்தி சொல்லுவான். என்ன நிற்கிறாங்க, ஜனங்க நிற்கிறாங்க. வாசிங்க. தூபம் காட்டுகிற வேளையில் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஜெப நேரத்தில், இங்கே ஜெப நடத்தினாதான் ஜெபம் பண்ணுறோம், அங்கே ஜெப நேரத்தில் ஜெபம் ஜனங்க பண்ணாங்க. சர்ச்சுக்கு வெளியே நின்று ஜெபம் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தூதன் வருவான் ஆண்டவரே, சகரியா வருவான் ஆண்டவரே, செய்தி கிடைக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. சர்ச்சுக்கு வெளியே நின்றுட்டு, பூட்டி இருக்க சர்ச்சுக்கு வெளியே நின்றுட்டு ஜனங்க கூட்டு கூட்டமாக கூடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு அறியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க ஜெபம் பண்ணாங்க. நாம் ஜெபத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறோம், அவங்க நம்மளை விட அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமீன். அவங்க சர்ச்சுக்கு வெளியிருந்து ஜெபம் பண்ணாங்க, நம்ம சர்ச்சுக்கு உள்ளேருந்து குறைவாக இருக்கிறோம். அல்லேலூயா. கூட்ட கூட்டமாக வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வந்து நின்று தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி, ஏற்கனவே தனியாக போயிட்டான். உள்ள ஆள் கூட பையன் இல்லை,
மற்றவங்களாம் கூட ஆளோடு போயிட்டு வந்தாங்க, எஸ்காட்டு, நோ எஸ்காட்டு. இவனே கை கால் நணிக்கிட்டு அங்கே சாம்பிராணி, அல்பான் பிசிங், குங்குளியம் இதெல்லாம் போட்டே இருக்கான். புகை ஏறுது. துதி, ஸ்தோத்திரம், விண்ணப்பம், வேண்டுதல் ஏறிட்டே இருக்குது. புகை ஏறுது. டக்குன்னு தூது நிற்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. சுந்தர் பேர் பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல. சுந்தர் பேர் வேலைக்கு போயிடுறாரு. நான் என்ன செய்வேன்? ஆடி பொத்து கூட போகிறேன். காப்பாற்றுறது யாரும் கிடையாது, யாரும் இல்லை. போன ஞாயிற்றுக்கு பார்த்தா பெரிய சைடு ஆளே இல்லை. இங்கிலீஷ் பேர் பிடிச்சா 2 பேர் சேர்ந்து நாங்கள் பொத்து விழுந்துருவோம். அந்த மாதிரி நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். ஒரு பலசாலி இல்லை. என்ன பண்ணுறது? இந்த சைடில் இருக்கவங்களா புல் தடுக்குன்னா பொத்து விழுந்துருவாங்க. அவங்க அதுக்கு மேலே வீக்கு. பலவீனம் பாண்டன்னு கத்தரே சொல்லிட்டார், இது புல் தடுக்குன்னா விழுந்துடும். வீட்டில் தான் ஆட்டி படிப்பாங்க, சபையிலேருந்து புஷ்ஷுன்னு ஆகிடும். ஆமீன். ஐயோ சோத்திரம், ஆமீன் சொல்லுங்களேன். அதான் உண்மைதான். அவங்க பற்றிட்டு நீங்கள் தான் போய் சமைச்சி தோசை சுட்ட சோத்திரம் ஆண்டவர்னு தின்னுங்க. ஆமாம், வாசிங்க. சகரியாவே முதல்ல என்ன வார்த்தை சொன்னா? பயப்படாதே. ஏன் தெரியுமா? பயந்துட்டா 84 வயசு ஆளுக்கு என்னவோ ஹார்ட் அட்டாக் வந்துடும், செத்துருவான். ஊழி செய்யும் போதே அழித்துக்குள்ளே செத்துருவான். ஆனால் முதல்ல சொல்ற வார்த்தை ஃபியர் நாட், டோன்ட் ஃபியர், பயப்படாது. முதல்ல போட்டார் ஆண்டவர். போடா விட்டா இவன் அவுட் ஆயிடுவான். சரி வேலை பயத்தை முதல்ல எடுத்தாதான் நம்ம பிழைக்க முடியும். பயத்தை எடுக்க விட்டா பொத்து விழுந்துடும். எத்தனையோ தடவை கத்த நம்ம பயத்தை எடுத்ததுனால நடக்கிறோம், உயிர் வாழ்கிறோம். எடுக்க விட்டா உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. எவ்வளோ சூனியம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் நமக்கு செய்வின்னு வச்சாலும் ஆண்டவர் பயப்படாதேன்னு சொன்னார் இல்லையா? அதனால தான் உயிர் வாழ்கிறோம். இல்லைன்னா எப்பயோ மண்ணோடு மண்ணாக போயிருப்போம். இப்பயே புல் முளைச்சிருக்குமா இல்லையா? ஆனால் புல் முளைக்கிற இயேசு முளைச்சிருக்கார். மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. நம்மளோட பேசுகிற வார்த்தை நல்லா பொறுமையாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. கீழே வாசிங்க. கேட்டேன்ப்பா, உன் ஜெபம் நல்லா கேட்டேன்ப்பா. நீ அல்பாம் பீசின் போடும்போது, குங்குலியம் போடும்போது, சாம்பிராணி போடும்போது, இதெல்லாம் போடும்போது புகை எழும்பும்போதே உன் ஜெபம் மேலே வந்துருச்சு. இவன் என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே எனக்கு ஒரு பையனை கொடுன்னு ஜெபம் பண்ணல. அது எவ்வளோ வருஷம் முன்னாடி ஜெபம் பண்ணா. ஒரு 45 வயசு வரைக்கும் குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது. 50 வயசு தாண்டிச்சு, 60 வயசு தாண்டிச்சு, குழந்தை பிறகுதே இல்லையோ. இருக்கிற ஊழியத்தை பையன் எல்லாமே இப்போ செஞ்சுட்டு வந்தெல்லாம் ஆச்சு, திரும்ப போகிறான். ஆனால் எப்பயே 20 வருஷம் முன்னாடி செய்த ஜெபத்தை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். ஹலோ, இப்போ அவன் தூபம் கட்டுறது மேலே செய்யணும். தனக்கு தான் வேணும் சோமனை போல கர்த்தருடைய ஊழியத்தை நல்லா செய்யணும், நல்லா தூபம் காட்டணும், நல்லா சாம்பிராணி போடணும், நல்லா அல்பாம் பீசி போடணும், குங்குலியம் போடணும், வாசனை வீசணும், தெய்வ பிரசன்னை வேணும்னு போனான். தவிர எனக்கு புள்ள தான் போகலை. புள்ள கேட்டிருந்தா 60 வயசுக்கு முன்னாடி கேட்டணும். எப்பயோ பண்ண ஜெபம் எல்லாம் உள்ளே வரும்போது, டேய் உனக்கு மாத்திரம் பிள்ளை இல்லை, அவன் கையில் பிள்ளை குட்டி கூப்பிட்டு போகிறான், கீழே வந்து செத்து போகுது. தாத்தா பரியாசம் பண்ணாங்கல்ல, அதை விசுவாசிகள் பரியாசம் பண்ணதை கர்த்தர் கவனிச்சிட்டார். வாசல் ஜெபம் பண்ணிருக்காங்கல்ல, அதை கர்த்தர் கவனிச்சிட்டார். எங்கள் ஊழியக்காரர் உள்ளே போய் சத்துக்கத்து முந்திட்டு போகிறான், ஆண்டவரை காப்பாற்றும், இல்லை ஒரு வார்த்தை அனுப்போம், என்னமோ ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் இவன் நிலைமையை எப்பயோ கேட்ட ஜெபத்தை இவன் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்ய போகும்போது, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும். அவர் தான் மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. நீ மற்றவர்களுக்காக சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் யோபுடைய சிறையை மாற்றினார். இங்கே பயப்படாதேன்னு சொன்னார், வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னார். இவன் எதுக்கு வந்தான்? மனைவிக்கு குழந்தை பண்ண வந்தான். எதுக்கு வந்தான்? தூபம் காட்ட வந்தான்.
ஒரு வாரம் தான் ஊழியம், 7வது நாள் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு 84 வயசு வீட்டில் போய் உட்காந்துட்டு காலாட்டி படம் சாப்பிடணும். குழந்தை பத்துக்கிற வயசாது, 1000 பேர் பரியாசம் பண்ண குழந்தை பத்துக்கிற வயசாது கொடுக்குறீங்க. இப்போ கொடுத்தா தான் பையுமே, அப்போ கொடுத்ததைக்கெல்லாம் இயற்கையாக பெற்ற நான் பெற்று போட்டேன்னு சொல்லுவேன். நீ கத்த செஞ்சே சொல்ல மாட்டேன்ல. என் சாமர்த்தியம், நான் கடன் வாங்கினேன், நான் அப்படி பண்ணேன், நான் இப்போ கத்தங்க செஞ்சார், நான் செஞ்சேன் சொல்லுவோம்ல. அதெல்லாம் கத்த மொத்தமாக போண்டியாக்கி 84 வயசாக்கி நீ காசு கொடுத்தாலும் குழந்தை பிறக்காதடா, நான் கொடுக்குறேன் உனக்கு. அப்போ தான் கத்த செஞ்சார் நீ சொல்லுவ. சாமர்த்தியத்தை வச்சு கை மிடுக்க வச்சு வாய் மிடுக்க வச்சு செஞ்சுட்டா கத்தரை உயர்த்த மாட்டேன், நீ உன்னை உயர்த்துவ. நான் கட்டின மகாபாபிலோன்னு சொல்லுவேன். நான் ஜோமன் நான் முயற்சி எடுத்தேன், குழந்தை பிறந்துச்சு. ஓ அப்படியா, உன் முயற்சியெல்லாம் காலியான பிறகு, உன் முயற்சி வேஸ்ட்டாக போன பிறகு, இனிமேல் முயற்சி எடுத்தான் குழந்தை பிறகு காலி இடத்துக்கு வரும்போது தேவன் சொல்லுவேன், பயப்படாது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எப்போ? 84 வயசில். நம்மளை என்ன சொல்லுவோம், ஆண்டவருக்கு வேலை வெட்டி இல்லை. இந்த 84 வயசு தாத்தா கிட்ட இவர் பேசுகிறான்ட்டுக்கு அவரை பரியாசம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அவன் பரியாசம் பண்ணலை. நமக்கும் சகரியாக்கு வித்தியாசம் உண்டு. வாசிங்க. பிறப்பு நிமித்தம் அநேகர் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவார்கள். கத்தருக்கு முன் எப்படி இருப்பான்? பெரியவனா இருப்பான். திராட்சை ரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு, வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே பரிசுத்தாவி ஊற்றப்படும். அநேகரை கத்தர் பக்கமாய் திருப்புவான். பிள்ளைகளிடத்திற்கு கீழ்ப்பிடியாதபடி இந்தியமான ஞானத்துக்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கத்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக நடப்பான் என்று சொல்லி அவனை குறித்து முழுசுமாக என்ன செய்வான், என்ன பண்ணுவான், அநேகர் எப்படி ஞானசாரத்துக்குள்ளே நடத்துவான், எப்படி கத்தர்ப்பமாக திருப்பான்னு சொல்லி அந்த பிறக்க போகிற பையனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி ஃபுல் பயோடேட்டாவான் ஆண்டவர். பிறக்கிறதுக்கு முன்னாடியே எலிசபெத்தை போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே தூபம் காட்டிட்டு இருக்கும்போது ஃபுல் லிஸ்ட்டு கத்தர் போட்டு கொடுத்துட்டார். எந்த பிரதம மந்திரி கொடுக்க முடியாது. மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. அப்போ சகரிய தேவத்தை நோக்கி, இந்த புத்தி எல்லாருக்கும் தானே உண்டு சொல்லிட்டீங்க, சொல்லிட்டார் ஆண்டவர். அது எப்படி என்ன, அது எப்படி எனக்கு புரியும்? உனக்கு புரியாது, உனக்கு புரியாது தான் அவருக்கு புரியும், உனக்கு புரியாது. ஆமே. சமுத்திரத்தில் போய் சாப்பிடிக்க போறீங்களா? பயமா இருக்குது. பார்வனி நல்லவன், ஏசு கெட்டவர், பார்வனே பரவாயில்ல, இதில் போய் சாப்பிடிக்க போறீங்களா? போய் ஏசுல போய் சேர்ந்தீங்களே, போய் அதுதான் சமுத்திரத்தில் போய் சாப்பிட போறீங்களா? உலகம் சொல்லும், கத்த நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு நான் செய்யும் ரட்சிப்பை கவனித்து பார். நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன். அன்னைக்கு ராத்திரி கத்த தூதனை தூக்கி பின்னாடி விட்டார், அக்னி சம தூக்கி நடுவில் விட்டார். பார்வோனுக்கும் இஸ்ரவேல் மத்தியில் விட்டு நான் என்ன செய்கிறேன் பாத்தியா? ஊதினார். நாசின் சுவாசத்தை கத்த என்ன செஞ்சேன்னா சிவந்த சமத்துக்குள்ள ஊதினார். நாசின் சுவாசத்தை உள்ள ஊதினோடனே பாத்து டப்பில் நீச்சல் குளத்தில் நீச்சல் டப்பில் எப்படி தண்ணி ரெண்டாக பிரியுமோ அப்படி ரெண்டாக பிரிஞ்சு இந்த பக்கம் ஐஸ் கட்டியா இந்த பக்கம் ஐஸ் கட்டி நிறுத்துறதுக்கு ஒரு திராட்சை செடி இருக்குது. அல்லேலூயா. நிறுத்திட்டார். அப்படின்னா இதை செய்கிற கத்தர் சின்ன கிழவி வயிற்றில் இந்த கிழவனுக்கு ஒரு குழந்தைய கொடுக்காம இருக்க முடியுமா? ஆமேன். பாருங்க, நான் நல்லா தான் இருக்குது. நீ கிழவன் தான்ப்பா,
நான் கிளம்பல. நீ வாடி போயிட்ட, நீ வதங்கி போயிட்ட, எலும்பு கிளம்புல காஞ்சி போச்சு. ஆனா நான் எப்படிப்பட்டவர்? சிருஷ்டிகர்த்தர். நான் கிழவன் அல்ல, நான் நேற்று மின்று மாறாதவன். நான் கிழவனாக இருக்கிறேன். அது என் மனைவி, அதுவும் ஆடி தள்ளாடி போச்சு. நானே பையன் இல்லாமல் ஏறி போய் தூமம் காட்டுவேன். நானே தள்ளாடுறேன். எல்லாருக்கும் ஒரு நாள் தள்ளாட தான் செய்யும். தள்ளாடுறவங்கள பார்த்து கிட்ட பண்ணாதீங்க. நம்ம தள்ளாடும் போது ஒருத்தன்கிட்ட வரமாட்டான், எல்லாருக்கும் தள்ளாடும். வயசாகும் போது சிலருக்கு தள்ளாடிடும், தலை சுற்றி பொத்துன்னு விடக்கூடிய சூழ்நிலை வரும். தாங்குறவர் கர்த்தர். மனுஷன் நம்மளை தாங்க மாட்டான். எப்போ போய் சேருவாங்க பார்ப்பான். பாஸ்டர் வந்து வீட்டில் வந்து நீ கை வச்சிங்கன்னா அந்த அம்மாவுடைய ஆத்மா அடங்கும்னு சொன்னாங்க ஒரு ஃபேமிலி. பொய் சொல்ல மாட்டேன். அப்போ நான் யோசனை என்னன்னா, நான் போய் அந்த அம்மாவை தலை மேலே கை வச்சா அந்த அம்மாவுடைய ஆவி போயிடுமா? அப்போ என் பேர் பாஸ்டா சாவுகராக்கியா? நான் சாவுகராக்கியா பாஸ்டா? நீங்கள் சொல்லுங்கள், சாவுகராக்கியா பாஸ்டா? அந்த வீட்டில் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அது உங்கள் ஆத்மா, அது உங்கள்கிட்ட ஞாபகம் சேர்ந்துச்சு. எத்தனையும் பாஸ்டருக்கு வச்சு தலை வச்சு கை வச்சு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும் ஜெபம் பண்ணாங்க. அது போக மாட்டேங்குது. 80% ஜெபம் பண்ண போக மாட்டேது, 100% ஜெபம் பண்ண. அது நீங்கள் ஞானசாரம் கொடுத்தீங்கள, நீங்கள் தலை மேலே கை வச்சாலும் அது கை வச்சா ஸ்ப்ரிங்கு மாதிரி ஆத்மா எகிரி மேலே போயிடும். அடப்பாவீங்களா? நான் சொன்னேன் அந்த மாதிரி சாவுகிறாக்கி நான் இல்லைன்னு நான் போகலை. சாவுரைக்கு சில பாஸ்டர் இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறாங்க, உள்ளே வந்தோன்னு உயிர் போயிடும். ஒரு பாஸ்டர் சாட்சி கொடுத்தாரு. மொத்தம் 13 பேரோ 14 பேரோ வீடுகளுக்கு போனான். ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன். என்னம்மா உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? அனுப்பிச்சிடலாமா? ஓகே பாஸ்டர். ஆண்டவரே அப்படி கையை உயர்த்தணும்னு போயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தர் ஆக்சிடெண்ட்டில் பயங்கரமாக ஐசியூவில் இருக்கும்போது உள்ளே போனோன்னு போயிடுச்சு. 13 பேரோ 14 பேர் சொன்னார். இங்கே 2023 அந்த மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறேன். 2000 பேருக்கு மத்தியில் பேசுகிறார். போயிடுச்சு. அதுக்கு பேர் சாவுகராக்கி. இது வரைக்கும் நான் போய் அந்த மாதிரி போகாது. நான் சாவுகராக்கி இல்லை. ஆமென். மெய்யான திராட்சை செடி இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட்டி சோமன்ட்டு கடைசியில் சாவுகராக்கி நினச்சாங்க. நான் போகலை. அது போயிடுச்சு, வேறு விதத்தில் போயிடுச்சு, யாரும் தொடமே போயிடுச்சு. கடைசியில் நீங்கள் தானே ஞாபகம் கொடுத்தீங்க, நீங்கள் தான் அடக்கம் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அந்த 80 சாவுகராக்கி வந்து ஜோம் பண்ணாங்களே, அவங்கள வச்சு அடக்கம், நீ வச்சு அடக்கம் பண்ணிக்க போ. ஒரு ஊழியக்காரன் வீட்டை ஒரு ஊழியக்காரன் நேச்சா தான் அந்த ஊழியக்காரன் அடக்கம் பண்ணும். 10 ஊழியக்காரன் வீட்டில் வச்சு காணிக்கை கொடுத்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் ஏன் அடக்கம் பண்ணணும்? அவசியம் இல்லை. ஒரு மெய்ப்பனுக்கு உண்மையான ஆடை இருந்தால் அடக்கம். 10 மெய்ப்பனை வர அவனுக்கு காப்பி, டீ, போண்டா, ரசம், பஜ்ஜி இதெல்லாம் கொடுத்துட்டு சோத்திரம் பாஸ்டர் நீங்கள் தான் எனக்கு பாஸ்டர் அப்படி ஏமாத்தாதீங்க. ஒரே ஒரு மெய்ப்பனுக்கு உண்மையாக இருங்க. சாவு வரும்போது தான் எனக்கு தெரியும் எல்லா விஷயமும். ஓஹோ இத்தனை பாஸ்டர் கை வச்சாங்களா? ஒரு மெய்ப்பனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு சபையில் ராபோஜனம் எடுக்கிறோமோ அங்கே உண்மையாக இருங்க. கண்ட மணி வீட்டு வாசல் சாவுகராக்கிலாம் வந்துட்டு போவோம் வீட்டுக்கு. ஆமீன். அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்காது. ஹல்லேலூயா. கீழே வாசிங்க. நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல். என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் யாரு? காபிரியேல். காபிரியேல் என்ன அர்த்தம்? நற்செய்தி சொல்லுகிறவன். சபையில் வந்து கண்ணீர் விட்டு விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது உனக்கு தெரிஞ்சா தெரியாமையோ உன் பக்கத்தில் தூதன் நின்றுட்டு போயிடுவான். உணர முடியும், உடம்பு சிலுக்கும், ஏதோ நடந்தது தெரியும்.
அது புரிய முடியாது. இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வரும். அப்போ என்ன தானே காபிரியல் வந்துட்டு பக்கத்தில் நின்று போயிருக்கான்னு அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் காபிரியலை கொண்டு வருவார். தூபம் காட்டும் போது, கண்ணை மூடி ஜெபிக்கும் போது, வேடிக்கை பார்க்காம ஜெபிக்கும் போது, துதிய சோத்திர சத்தத்தை உயர்த்தும் போது, சின்சியராக ஜெபிக்கும் போது, உத்தமமாக ஜெபிக்கும் போது, வைரக்கமாக ஜெபிக்கும் போது உடம்பு சில வேலை சுருத்து போயிடுதுல. அப்போ காபிரியல் வந்து நின்றுட்டு போயிருக்கான். அதெல்லாம் அந்த காலம் பாஸ்டர். இப்போ வயசே போச்சு, இப்போ கல்வி ஆகிட்டேன். அப்போ ஆடி பாடி குதிக்கும் போது உடம்புலாம் சிறுத்துச்சு. இப்போ எங்கே ஆடுறது? நான் அசையதே வீட்டில் கரண்டி எடுத்து குழம்ப கிண்ட முடியல. அதனால தான் சபையில் வந்த கூட சும்மா 2 நிமிஷம் நான் அந்நிய பாஷை பேசுது, அப்புறம் கிளவி ஸ்டாப் ஆகிடுது. இப்போ கிளவிக்கு அபிஷேகம் போயிடுச்சு. அன்றைக்கி வாலிபத்தில் நல்லா அபிஷேகம் இருந்துச்சு, நெருப்பு இருந்துச்சு. ஐயோ சொப்பம் பண்ணால் வீடு அசையும். இப்போ தானே அசைய மாட்டேங்குது. சகரியாக்கு வயசான காலத்தில் நெருப்பு இறங்குச்சு, காபிரியல் இறங்கினான். வாசிங்க. அனுப்பப்பட்டு வந்தேன். வாசிங்க. தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினாலே. விசுவாசிக்கலை. அவனுக்கு பயம் வந்துச்சு. இந்த வயசில் போய் இப்போ 82 வயசுலையா என் உடம்பே போயிடுச்சு, செத்து போகிற மாதிரி இருக்கேன், இத்து போச்சு, உடம்பு நரம்பு இத்து போச்சு, எலும்பு இத்து போச்சு. அப்படி சந்தேகப்பட்டதுனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டான், அவனை பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாய். பைபிளில் நிறைய இடத்துல ஊமையோட வாயை கர்த்தர் திறந்தார், செவிடனுக்கு காதை கர்த்தர் திறந்தார், குருடனுக்கு பார்வை கொடுத்தார், முடவனை நடக்க வச்சார். ஆனால் நல்லா இருக்கிற கிழவனை குருடனாக்கினார். சிந்திச்சு பாருங்க. நல்ல ஊழியக்காரன் தானே, நல்ல ஜெபிக்கிறவன் தானே, நல்ல தூபம் காட்டினான் தானே, பிள்ளையோட உதவி இல்லாமல் அவ்வளோ பரியாசத்தின் மத்தியில் நிந்தை மத்தியில் போய் தூபம் காட்டினானே, அவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஊமையாக வரான்? ஐயா ஃபாதர் பாஸ்டர் உள்ளிருந்து வரீங்களே, ஆண்டவர் என்ன சொன்ன? நாம் கர்த்தருக்கு முழு பலத்தை கொடுத்து ஆராதிக்கிற டைமில் பண்ணிகிட்டு இருந்தா கட்சியில் உம்முன்னு ஆக்கிடுவார் நம்மளை. அதனால தான் நல்லா விடுதலையாக துதிக்கணும். சபையில் வந்து ஊமை விளையாடக்கூடாது. பாருங்கள், நல்ல இருந்தவனை ஊமையாக்கிட்டார். என்ன செஞ்சிடணும்? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், அப்படி ஆக கிடையாது, குழந்தை கொடுக்கிறபடியும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லியிருப்பானா, ஊமையாக இருக்க மாட்டான். ஏன் நீங்கள் சபையில் வந்து ஊமை உட்காந்துருக்கானா, அவங்க துதிக்கலை, அவங்களுக்கு கர்த்தரை விசுவாசிக்கலை, கர்த்தரை விசுவாசிக்கலை. ஆனால் மரியாதை கர்த்தரை துதித்தாள். இயேசு பிறப்பான்னு சொன்ன கர்த்தரை துதித்தாள். ஆனால் இவனால் துதிக்க முடியல, சந்தேகம் வந்துச்சு. தேவனுடைய பிள்ளையே, நீ திராட்சை செடியோடு இணைஞ்சு இருக்க வேண்டுமானால், அவருடைய வல்லமையோடு இணைந்து இருக்க வேண்டுமானால், கர்த்தர் சொன்ன ஒன்று துதிக்கணும். கர்த்தர் பேசின வார்த்தை வரும்போது துதிக்கணும். சோத்திர சத்தமும் துதி சத்தமும் அப்படி மணி அடிக்கிற மாதிரி அடிக்கணும் சபையில். அப்படி உம்முன்னு உட்காந்துட்டு உம்முன்னு போகாத வெளியே. கடைசியில் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒன்று ஊமையாக்கிடுவார். சாபம் விடுறாருன்னு திட்டாத, இதான் உண்மை. பாருங்கள், நான் சாபம் இல்லை, என்னாச்சு அவனுக்கு? ஊமையாயிருந்தான். அவனும் வெளியே வரும்போது பேசக்கூடாதுன்னா, அதனால் தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று 22 வசனம். வெளியே வந்தபோது போகும்போது தாத்தா பேசிட்டு தான் போனார். தூபம் காட்டிட்டு சபம்னிட்டு வர்றாரு, தாத்தா பேச மாட்டாரு. அதனால தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டான். பிரம்ம பிடிச்சிட்டு வந்திருக்கான், மயக்கமாக வந்திருக்கான், என்னத்தையும் பார்த்துட்டான், இதை தரிசனம் பார்த்துட்டான், பேச முடியாமல் இருக்கிறான். ஊமைன்னு நினைக்கல ஜனங்க, அவன் பேச முடியாமல் இருக்கிறான், வாயடிச்சு போயிருக்கான், பிரம்ம பிடிச்சிருக்கான். சிலரோடு நீங்கள் பேசி போயிருங்க, வாயை திறக்க மாட்டாங்க, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. பைத்தியம் கிடையாது, பிரம்ம.
நீங்கள் கேட்டு பாருங்க. சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பிரதர், பிரம்ம பிடிச்சிருப்பாங்க. சபைக்குள்ளே வந்து பிரம்ம பிடிச்சி போகக்கூடாது, சந்தோஷமாக போகணும். அல்லேலூயா. பாருங்க அவன் எப்படி வந்தான் பாருங்க. அவனும் அவர்களுக்கு ஊமை தான் என்ன செய்வாங்கன்னா சைகை காட்டுவாங்க. ஊமை என்ன செய்வாங்க? அப்படி சபையில் ஒரு சிஸ்டர் இன்னொரு சிஸ்டர் பேசுகிறாங்கன்னா அது பயங்கரமான ஆவிக்குறி ஊமைன்னு அர்த்தம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே சைகை காட்டும். இப்போ என்ன சொல்கிறாப்ப என்ன சொல்கிறாப்ப பாஸ்டர், அது சைகை காட்டுற ஊமை, அது ஒரு ஆவி. பின்னால் சத்தமாக பேசுனா பாஸ்டர் கண்ணு பிடிச்சிடல, இப்படி காட்டும். இது கண்ணை கண்ணடிச்சு பார்க்கும், கண் அடிச்சுக்கும், இப்படி காட்டும். இதெல்லாம் பிசாசு தந்திரம், பொல்லாத ஆவி. ஆவியான செய்ய மாட்டார் அப்படி, பரிசுத்த ஆவியான அப்படி செய்ய மாட்டார். ஓம விளையாட்டுலாம் சபையில் விளையாடக்கூடாது. சைகை காட்டி பேசுறது, கண்ணை காட்டி பேசுறதுன்னு பிசாசு உனக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தான் சொல்கிறேன்னா நீயே சொல்லி திட்டிக்கோ. யார் சொன்னார்? பக்கத்தில் கேள்வி கேட்காது, நீயே தான் அந்த ஆளாக இருப்பேன். மெயினாக தப்பு செஞ்சவனுக்கு தான் குறுக்குறணும், தப்பு செய்யாதவனு குறுக்குறணும் அந்த நெஞ்சு. ஆமென். அல்லேலூயா. கீழவாசிங்க. ஊழியத்தின் நாட்கள் 7 நாட்கள் முடித்த உடனே ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சிட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே செகரியா தன் வீட்டுக்கு, நம்முடைய ஓட்டத்தை முடித்த பிறகு நம்ம எங்கே போவோம்? நல்ல போராட்டத்தை போராடினு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு உயிர் போகும்போது எங்கே போவோம்? கல்றைக்கு போவோம். ஐயா அது எல்லாம் தான் போகிறாங்க. எங்கே போவோம்? கல்றைக்கு. அது எல்லாம் தான் போகிறாங்க. அது இந்துவும் போகிறான், முஸ்லீம் போகிறான், பிராமணனும் போகிறான். கல்றைக்கு போகிறது முக்கியம் இல்லையா? செத்த பிறகு வீட்டுக்கு போனோம். எந்த வீடு? அதை திண்ணி மலை இருக்க வீடு, கோம்பட்ட வீடு, பல்லாவர வீடு. அது கிடையாதுயா. செத்த பிறகு தன் வீட்டுக்கு போனான். யாராவது செத்த பிறகு உங்கள் வீட்டில் போய் கூட்டியிருக்காதீங்க. வீட்டில் பேய் வந்துச்சு பயந்து வெளியே ஓட்டுவாங்க. இங்கே இறந்த பிறகு மேலே 3ஆம் வாரத்தில் வீடு இருக்குதுல்ல, அங்கே தான் போகணும். இறந்த பிறகு என் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் போனீங்கன்னா பேய் தான் ஓடும் வீட்டில். இருக்கிறீங்களா? ஹலோ, புரியுதா புரியலையா? நீங்கள் கூட மாத்தூர் போகக்கூடாது. எங்கே போனோம்? அங்கே போனோம். நான் கூட தஞ்சாவூர் போகக்கூடாது, செத்து அங்கே போனோம். அவன் தன் ஊழியத்தை முடித்து தன் வீட்டுக்கு போனான். இவனுடைய ஊழியம் முடிஞ்சு போயிடுச்சு, இவனுடைய தூபம் கடுத்து முடிஞ்சு போச்சு, இவனுக்கு ரிட்டையர் போயிட்டு நெக்ஸ்ட் சாவு தான் நடக்கணும். வயசு அதிகமாகிடுச்சு. ஆனால் தேவன் சாக போகிற வயசில் ஒரு அதிசயம் செய்கிறார். கம்பை துளிர் விட செய்கிறார். ஆரோனின் கோலை துளிர் விட செய்கிறார். அப்பொழுது அவன் மனைவியாக எலிசபெத்து கர்ப்பவதி ஆகி ஜனங்களுக்கு உண்டாக்க நிந்தை என்னது? தாத்தாவுக்கு குழந்தை இல்லை, தாத்தாவுக்கு சின்ன வயசுலேருந்து குழந்தை இல்லை, 84 வயசாச்சு, குழந்தைலாம் சாக போகுது தாத்தா அப்படின்னு நினச்சிட்டீங்களா? பார்த்தா தாத்தாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இருக்கிறீங்களா? கேட்கும் போதே உடம்பெல்லாம் புல் அரிக்கணும். பிறக்குது. இல்லாத வேளை இருக்கிறது போல வரவழைக்கிற அற்புதமான ஒரு தேவன் பிறகுது. பாருங்க வாசிங்க. எனக்கு இப்படி செய்திருன்னு சொல்லி 5 மாதம் வயசான பாட்டியம்மா வெளியே கூட வராமல் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, வெண்டைக்காய் கூட வாங்காமல் வீட்லேயே ஒழிஞ்சிருந்தான். ஏன் தெரியுமா? ஏன் ஒழிஞ்சா? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ஒழிஞ்சா? ஒரு வயசான கிழவி 1.5 மாதமாக ரோட்டில் போனால்
எல்லாம் வாயை கழிச்சு பல்லெல்லாம் கொட்டுமா சிரிக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிறீங்களா வேறு உலகத்தில் இருக்கிறீங்களா? வேற்று கிரக மனிதர்களும் இல்லை, இதே பூமியிலாம் என்ன செய்வாங்க? 6 months பேபி வயிற்றில் வச்சுட்டு 84 years லேடி போகிறாங்க, கில்லாடி மாதிரி போகுது. பார்க்கறதுக்கு என்ன செய்ய முடியும்? ஓன்னு வாவுன்னு கழிச்சு கழுவிக்க போடுற ஷோக்கு சிரிக்க மாட்டாங்க. நான் நிச்சயமாக சிரிப்பேன். நீங்கள் என்ன சிரிக்க மாட்டீங்கன்னா பக்தி உள்ளவங்க சிரிக்க மாட்டீங்கல்ல. சூப்பர். ரொம்ப அவைக்குறீங்கன்னா சிரிக்க மாட்டாங்க, புர்றன்னா இருப்பாங்க. எனக்கும் சிரிப்பு வந்துடும். உங்களுக்கு சிரிப்பு வரும். சிரிப்பு வருமா வராது? நல்லா மனுஷன் இருந்தால் சிரிப்பு வரும். ஆல்ரெடி செத்து போன மனுஷனை சிரிக்காது. ஆமென். உயிரோடு மனுஷனை சிரிச்சிடுவோம். கீழே வாசிங்க. ஆறு மாதம் கழிச்சு இயேசு மரியல் வயிற்றில் இருக்கிறா. அவள் கன்னியா இருக்கிறா. அவளுக்குள்ள ஒரு வார்த்தைங்கிற வித்து உள்ள வருது. அவர் தான் மிக தாட்சியா பிதா அனுப்பி இருக்கிறாரு. அதை வயிற்றில் சுமந்துட்டு 6 மாசமா கர்ப்பிணியா இருக்கிற எலிசபெத்தை வாழ்த்தும்படி எலிசபெத் வீட்டுக்கு சொந்தக்காரி வரா. நம்ம அந்த மாதிரி சொந்தக்கார வீட்டுக்கு போகலாம், தப்பு இல்லை. அதுவும் ஆவியில் நிரம்பியிருக்கு, இதுவும் ஆவியில் நிரம்பியிருக்கு. அங்கேயும் கத்தர்கிரி செய்கிறாரு, இங்கே கத்தர்கிரி வாசிங்க. தேவத்துவன் பிரவேசித்து தாவீது 27ஆம் வசனம், தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்ற நாம உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னி. அந்த கன்னியின் பேர் மரியாள். ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றால் அதவளோ அவனை கண்டு வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துக்கள் எப்படிப்பட்டதோ. யாராவது வீட்டில் திடீர்னு குட் மார்னிங் சார் அப்படின்னு பயந்துட மாட்டோம் நம்ம. அப்புறம் தேவத்து வந்து குட் மார்னிங் மரியாலே பயந்துட்டா. என்னால் வாழ்த்துதல் இது? திடீர்னு பிரைஸ் ஆகிடுறாரு பாஸ்டர், திடீர்னு குட் மார்னிங் என்னடா பச்சு பாஸ்டருக்கு பைத்தி பிடிச்சிச்சா நினைக்க மாட்டோம். அது போல் தான் பாசிங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றால் இந்த வார்த்தைகளை பார்த்து கலை, இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையோ என்று சிந்திச்சால் தேவதூதனை பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முடியாது சகரியாவே பயப்படாதேன்னாரு. இங்கே மரியாதையே பயப்படாதே, கிருபை பெற்றாய். அவரும் எப்படி இருப்பார்? அவரும் பெரியவராக இருப்பார். இப்போ யோவான் சாணகன் எப்படி இருப்பான்? பெரியவனாக இருப்பான்னு சொன்னார். அதே அதிகாரத்தில் இயேசு 6 மாதத்தை கழிச்சு ரெடியாக வர்றாரு, அவரும் பெரியவராக இருப்பார். சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அதை பாடணும், சிங்காசனத்தை வீட்டிருக்கிறவர் பாடணும். அப்பொழுது மரியாள் 34, அப்பொழுது மரியாள் தேவதூதனை நோக்கி, எப்படி ஆகும்? கல்யாணம் ஆகலை, கல்யாணம் கட்டலை, ஒரு புருஷனை தெரியாது, ஒரு புருஷனோட பேசுனதே கிடையாது, எப்படி ஆகும்? தேவதூதன் பிரதியத்தின் பரிசுத்தாவி உன்மேல் வந்து நிற்கும், ஆவியானவருடைய வல்லமை உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிகழும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது யோசேப்பின் வித்து அல்ல, உன்னுடைய வித்து அல்ல, பரிசுத்தாவியான அனுப்புகிற வார்த்தையானவர் என்ற வித்து உனக்குள்ள உண்டாகும். ஆமீன். இதோ உன்னுடைய சொந்தக்காரி ஒருத்தருக்கா பக்கத்து வீட்டில், பக்கத்து ஊரில், பக்கத்து ரோட்டில். அவ பேர் எலிசபெத்து. அவதான் உனக்கு அத்தை மக மாதிரி. போ, கொழு வைக்கிறாங்கன்னு போகாத, பொங்கல் பொங்குறான்னு போகாத, ஆயுத பூஜைன்னு போகாத. கர்த்தர் அனுப்புகிறா, நீ போ, சொந்தக்கார வீட்டுக்கு போ. நம்ம போகிற மாதிரி கர்த்தர் சொல்லமே போயிடல, அப்படி போல கர்த்தர் சொல்ற, நீ போ. அவளுக்கு எலிசபெத்து பேரு. கற்பந்தரிச்சிருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு 6ஆம் மாதம். கூடாத காரியம் இதோ, நான் ஆண்டவருக்கு மகிமை
உம்முடைய வார்த்தைமணி எனக்கு ஆக கடவுது என்றால் அப்போ தேவதூதன் போய்விட்டான். அந்த நாட்களில் தான் மரியல் வீட்டுக்கு போகிறான். சகரியா வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை 40ஆம் வசனத்தில் வாழ்த்துக்கள், அது பாட்டியம்மா வாழ்த்து, உங்களுக்கு 6 மாதம் குழந்தை இருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார், வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்கள் கேட்ட உடனே நம்ம மற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்லும்போது அவங்களுக்கு சந்தோஷம் வரணும். மற்றவங்களுக்கு வாழ்த்து நமக்கு சொல்லும்போது நம்ம உள்ள செத்து போகக்கூடாது. நல்ல மனசார வாழ்த்துனா அவங்க இறுதி சந்தோஷப்படும். கடமைக்காக வாழ்த்தக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனசார வாழ்த்தினால் ஆண்டவர் அந்த வாழ்த்துக்களை கேட்பார். இன்றைக்கி சும்மாலாம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ள வாழ்த்துக்கள் வெளியே எப்படா சாமான்னு பார்த்து வாழ்த்து சொல்லக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்தின் மகராசியாக வாழுன்னு நல்லா வாழ்த்தணும். ஆமேன். அதுதான் தேவனுடைய கனி. ஆமேன். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துக்கள் சொன்ன உடனே எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளுச்சு. புள்ள துள்ளுது. வயிற்றுக்கு 6 மாச குழந்தை துள்ளுது. ஆனால் நல்ல ஆர்வம் நடக்கும் போது உயிரோடு இருக்கிறவங்க தூங்குறாங்க, கொரட்டை விடுறாங்க. தேவ சமூகத்தில் துள்ளணும். துதினால, சோத்திரத்தினால, சத்தத்தினால, அபிஷேகத்தினால துள்ளணும். ரட்சிப்பை நினச்சி சந்தோஷப்பட்டு துள்ளணும். உற்சாகத்தின் ஆவினால் துள்ளணும். வயிற்றிருக்க 6 மாத குழந்தைக்கு சத்தியம் கேட்கல, கல்வாரியை பார்க்கல, தரிசனம் பார்க்கல, ஒன்றும் இல்லை, ஆனால் துள்ளிச்சு. ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் துள்ளி குதிச்சு சந்தோஷம் பண்ணுனா யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். எலிசபெத் பரிசுத்த ஆவியினால், அம்மா பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருந்தா, அதனால தான் வயிற்றிருக்க புள்ள கொடுத்துள்ளுச்சு. ஆதியில் இருந்த அபிஷேகத்தை மறுபடியும் புதுப்பித்துக்கொள். உன் ஆத்துமா துள்ளி குதிக்க வேண்டும். உன் ஆத்துமா மகிழணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் மகிழ வேண்டும். 10 மாதம் முடிய போது ஆத்துமா துள்ளுதா? அபிஷேகத்தில் நிரம்ப முடியுதா? ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா? தைரியம் இருக்குதா? எலிசபெத்து வயிற்றுக்குள்ள குழந்தை துள்ளுமானா உன் நிலைமை இப்ப என்ன? ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுவது போல, மாங்கள் நீரோட வாஞ்சித்து கதறும் போல ஆத்மா வாஞ்சித்து செத்து போயிடாத. ஆத்மாவை சாவ விடாத. வருஷம் முடியுது, எழும்பு. எலிசபெத்தே எழும்பு, மரியாளே எழும்பு. பிள்ளை துள்ளிட்டு நீ துள்ள முடியுதா? கர்த்தர் உன்னை துள்ளும்படி அழைக்கிறார். செத்த ஆத்மாவாக இருக்கக்கூடாது, உயிருள்ள ஆத்மாவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உயிருள்ள ஆத்மாவாக இருக்கணும்னா நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிற அந்த மரத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். இன்னும் கனி கொஞ்சம் கனி கொடுத்தா போதும், நிறைய கனி கொடுக்க வைக்கிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. ஒரு சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய யாருடைய ஆண்டவர்? என்னுடைய ஆண்டவருடைய தாயார். யார் சொன்னது? இப்போ சின்ன பிள்ளை, இது கன்னி வயசு, சரியா? அது பாட்டியம்மா. பாட்டியம்மா எப்படி சொல்லுதுன்னா, மரியாதை பார்த்து, நான் பெரியாள் இல்லை, நான் கிழவியாக இருந்தாலும் நீ குமரியாக இருந்தாலும் உன் வயிற்றுக்குள்ளே யாருன்னு வச்சிருக்க தெரியுமா? ஆண்டவருடைய தாய். நீ வயசில் முக்கியம், உள்ள இருக்கிறது ஆண்டவர். கிழவி குமரியை பார்த்து என் ஆண்டவருடைய தாயார். விளக்குதா? பரிசுத்த ஆவி பெற்ற மனுஷனை நம்ம கனமானோம். தேவ வல்லமை இருக்க மனுஷரை கனமானோம். நீ கிளவியானாலும் கனமானோம், வயசான தாத்தாவானாலும் கனமானோம். உண்மையான ஆவி இருந்தால்
ஆண்டவருடைய தாயார் என்று சின்ன பிள்ளைய அந்த வயசு அந்த பாட்டி வாழ்த்துச்சு. ஆமென். இது வாழ்த்தின சத்தம், நீ வாழ்த்தின 44 நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை கழிப்பாய் துள்ளிட்டு. ஏன் அவன் இந்த வார்த்தையை சொன்னா, ஸ்கேனிங் பண்ணி துள்ளுதா குதிக்குதான் தெரியுமா? அந்த காலத்துக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரியுது. அந்த ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா குதிக்குதா குதிக்கலையா, ஓடுதா ஓடியா, சுத்துதா சுத்தலையா, எல்லாம் பார்த்துட்டாங்க திருட்டு பசங்க. அன்னைக்கு ஸ்கேனிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் துள்ளுச்சு. துள்ளினது மரியாளுக்கு சொன்ன வார்த்தை சொல்லும்போது உள்ள துள்ளினது மரியாளுக்கு தெரியுமா? தெரியாது. எலிசபெத்து வாழ்த்தேன்னு சொல்ற, நீ வாழ்த்தும் போதே உள்ள துள்ளுச்சிடா கண்ணா, துள்ளுச்சிடா துள்ளுச்சிடா. நீ ஆண்டவருடைய தாயாரா, நீ சொன்னாலே துள்ளுடா உள்ள. நம்ம பேசும்போதே மற்றவங்களுக்கு துள்ளணும், பேசும்போதே ஆத்துமா துள்ளணும். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கும் போது துள்ளணும், நான் மற்றவர்களை செபிக்கும் போது துள்ளணும். சந்தோஷம் வரணும், சமாதானம் வரணும், கனிகள் உண்டாகணும், அன்பு உண்டாகணும், தாழ்மை உண்டாகணும், பரிசுத்தம் உண்டாகணும். நாம் பேசும்போது மற்றவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகணும். அப்படி தான் மரியாள் வாழ்த்தும் போது இயேசு நமக்குள்ளே இருந்து நாம் மற்றவர்களை வாழ்த்துவோமானா அவருடைய இருதயம் துள்ளி குதிக்கும். ஹல்லேலூயா. துள்ளிட்டு விசுவாசித்தவளே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா, ஐயோ ஒரு கன்னிக்கு வயிற்றில் குழந்தை இருந்துச்சுன்னா உலகம் அசிங்கமாக பேசும். ஆனால் அவள் அந்த நிந்தை பெருசாக எடுத்துக்கல. உள்ளது யோசேப்புடைய வித்து இல்லை, ஏசப்பா எனக்குள்ளே இருக்க, எல்லாவற்றையும் உண்டாக்குனவர் எனக்குள்ளே இருக்க. அதனால் சோர்ந்து போகாமல் என்ன சொல்கிறேன்னா, என் 4 பேர் சிரிப்பாங்களா கிண்டல் பண்ணுவாங்களா, அதை பற்றி கவலை இல்லை. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, ஏன்னா வானத்து பூமி உண்டாக்குறவன் சுமக்கிறேன். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் கொண்டு எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. எவ்வளோ பயங்கரமாக இருக்கு. எவ்வளோ தடவை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு 2 பேர், ஒரு யோவானுக்கு பார்த்து பயப்படாதுன்னு சொல்கிறாரு, சகரியா பார்த்து, ஒரு மரியாதை பார்த்து பயப்படாதுன்னு சொல்கிறாரு. அந்த மரியாதை போய் அடுத்த வாழ்த்துனா அந்த வயிற்றுக்குள்ள குழந்தை துள்ளுது. 10 மாதமாய் கர்த்தர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். அவருடைய மடியில் வச்சு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் சுமந்து 10 மாதம் தாய் மாதிரி சுமந்து வந்தார். குழந்தை துள்ளுதான் பார்த்தா குழந்தை துள்ள மாட்டேங்குது. நீங்கள் நானும். அப்போ இயேசு செத்த குழந்தையை பெற்றெடுத்தாரா, உயிருள்ள குழந்தையை பெற்றெடுத்தாரா? அல்லேலூயா. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி. அவர் நம்மை ஒட்ட வச்சார். காட்டு ஒளிவு மரத்திலிருந்து வெட்டி கொண்டு வந்து நல்ல ஒளிவு மரமாகி இயேசோடு ஒட்ட வச்சு, நான் மெய்யான திராட்சை செடி. யூதர்கள் என்னை புறக்கணிச்சாங்க, ஆனால் உங்களை என்னோடு ஒட்ட வச்சேன். என்னிடத்து வருவனை பொறுமை தழுவதில்லை. நான் 10 மாதம் உன்னை சுமந்தேன், உன்னை பாதுகாத்தேன், உன்னை ரட்சித்தேன், உன் நன்மை செய்தேன், மரணம் ஏற்படாதபடி உன்னை பாதுகாத்தேன், கிருமினால் தாங்கினேன். கர்த்தர் நமக்கு வார்த்தை சொல்லும்போது, ஆவியான வார்த்தை சொல்லும்போது நம்ம துள்ளணுமா வேணாவா? யோவான் 15 வாசிங்க, மறுபடியும் முடிக்கிறேன். உழந்த எலும்புகள் உயிரடையணும். வாசிங்க. நான் மெய்யோட திராட்சை செடி, என் பிதா தான் வச்சார் என்ன பூமியில். திராட்சை தோட்டக்காரர் அப்பா என்னோடு இணைஞ்சிட்டு சேர்ந்துக்கிட்டு கிறிஸ்தவன் 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 சொல்லிட்டு கனி கொடுக்காம போனீன்னா
அறுத்துடுவார். வரும்போது கொடி இல்லாமல் போயிடுமே. ஆகினால கொஞ்சம் என்னோடு சேர்ந்துக்கோ, கொஞ்சம் கனி கொடு. ஒரு அன்பு முதல்ல வரட்டும், அப்புறம் சமாதானம் வரட்டும், அப்புறம் சந்தோஷம் வரட்டும், அப்புறம் நீடிய பொறுமை வரட்டும், அப்புறம் தயவு வரட்டும், அப்புறம் நற்குணம் வரட்டும், அப்புறம் விசுவாசம் வரட்டும், சாந்த குணம் வரட்டும். கடைசியில் இச்சையடக்கம் வந்து முடிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக மாம்பழம் பழுத்து தொங்குது. கத்தை வரும்போது அள்ளிட்டு போயிடுவார். கனி கொடுக்காத செடி எதுவோ அறுத்து போகிறாரு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ, ஒரு மாம்பழம் பரவாயில்ல, ஒரே ஒரு தண்ணி ஊற்றி, ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்திச்சான். 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்திச்சான். எப்போ படித்தோம்? ஸ்கூலில் படித்தோம். நீங்கள் யார்? ஸ்கூல் பிள்ளைங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 26 வருஷம் கழிச்சு. ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்திச்சான். 2 குடம் தண்ணி ஊற்றி 2 குடம் பூ, 3 குடம் தண்ணி ஊற்றி 3 பூ பூச்சான். 4 குடம் தண்ணி ஊற்றி 4 பூ பூச்சான். 9 குடம் தண்ணி ஊற்றி 9 பூ பூத்தா தான் கனி வரும். 9 கனி வரும். ஆமென். காலையில் ஜெபம், அப்புறம் சாயங்காலம் ஒரு ஜெபம். என்ன அந்த பாஸுக்கு புத்தி இல்லையா? எனக்கு புத்தி கெட்டு போச்சுங்க. ஆனால் ஒரு கொடி தண்ணி அவர் ஊற்றுவார். எனக்கு புத்தி கெட்டாலும் திராட்சை செடிக்கு புத்தி கெடல, ஏசுடி புத்தி கெட்டு போகலை. வியாழக்கிழமை கூட்டமா, செவ்வாய்க்கிழமை கூட்டமா, சிச்சி அதுக்கு பையன் வருமா? அந்த ஒரு குடம் தண்ணி போயிடுச்சு. போன வாரம் ஒரு குடம், செவ்வாய்க்கிழமை அந்த ஒரு குடம் இல்லை, சனிக்கிழமை ஒரு குடம் போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பாயிண்ட் வந்தா, போன வாரம் வந்த ஒரு பூ கூட இந்த வாரம் இல்லை. அடுத்த வாரம் பார்த்தா ஆளே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை என்ன அதையும் பிசாசு பிச்சு போயிட்டான். அந்த ஒரு பூ கூட. இயேசு வரும்போது உங்களில் எத்தனை பூக்களையும் கனியை பார்ப்பார். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். கர்த்தர் உங்களை எல்லா கண்களும் இல்லாமா. எத்தனை குடம் தண்ணி ஊற்றினா ஓட்டப்பானையில் ஊற்றின மாதிரி போய் செய்யா. என்ன பண்ணுறது? ஓட்டையை சரி பண்ணு. ஓட்டப்பானையை வச்சினா பைப்பில் எத்தனை கூட தண்ணி ஊற்றினானோ காலையில் போகிறதுக்குள்ள பானை காலியிடும். நம்முடைய இருதயத்தில் உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் பிசாசுக்கும் அசுத்தங்களுக்கும் ஓட்டை விட்டுட்டிங்கன்னா ஆண்டவர் நல்ல தண்ணி ஊற்றுவார், அபிஷேகத்தை ஊற்றுவார், பயப்பட சொல்லுவார், வாழ்த்துக்கள் சொல்லுவார். அதெல்லாம் நிரம்பணும்னா ஓட்ட விடாத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத, உலகத்துக்கு இடம் கொடுக்காத, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத, நல்ல பானையா இருதயத்தை மாற்றிக்கோ. ஊற்றும் போது ஒரு குடம் தண்ணி அப்படியே அடுத்த வாரம் வைக்க நிற்கணும். இன்னைக்கு ஊற்றினார் கர்த்தர். ஊற்றினாரா இல்லையா? மையால் இல்லை, கையால் ஊற்றினார். மையால் ஊற்றினாரா? கையால் ஊற்றினாரா? கையால் ஊற்றினார். நம்ம என்ன பண்ணோம்? தொலைச்சி விட்டு வந்து அடுத்த வாரம் நிற்கணும். செய்யாதீங்க. ஊற்றினதை உள்ளே வைங்க. அடுத்த வாரம் அடுத்த குடம் ஊற்றுவார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஊற்றுவார். பாஸ்டர் வருவார்னு பார்க்கல, ஆண்டவர் ஊற்றுவார். பாஸ்டர் பார்த்து ஜெபிக்கிற, ஆண்டவர் பார்த்து ஜெபமான. என்ன பார்த்து ஓட, இயேசுவை பார்த்து ஓடு. ஜெபம் பண்ண கூட்டத்துக்கு வா, ஜெபத்தில் உட்கார, ஆண்டவரை தேடு. ஒரு குடம் தண்ணி ஊற்றினா ஒரு பூ, 2 குடம் தண்ணி ஊற்றினா 2 பூ. இவ்வளோ கூட்டம் வேணான்னா ஒரு பூலியே இரு. அந்த ஒரு பூவும் பட்டு போச்சுன்னா கதை முடிஞ்சு போச்சு. எல்லாம் கண்களை மூடலாமா? இனிமேல் பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் ஜோமெல்லாம் வேறு சொல்கிறீங்க. வயிறு வேறு சாம்பார் சோறுக்கு கிள்ளுது. எல்லாம் கண்ணு மூடுங்க. சாம்பார் சோறு வேணுமா? சாம்பார் சோறு வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ போயிடுங்க. திராட்சை செடியை ஓட்டணும்னு நினைக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்கு திராட்சை செடி, சாம்பார் சோறை விட திராட்சை செடி தான் முக்கியம். ஒரு 2 மினிட்ஸ் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வாழ்த்துகிறார். மரியாதை எலிசபெத்தே, நான் மெய்யான திராட்சை செடி, கனி கொடுப்பாயா. ஆவியின் கனிகள் உனக்கு உண்டாகட்டும். அன்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், நீடிய பொறுமை உண்டாகட்டும், சாந்த குணம் உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும்.
ஓ கர்த்தர் உன்னை தொடுகிறா. தயம் உண்டாகட்டும், நற்குணம் உண்டாகட்டும், இச்சை அடக்கம் உண்டாகட்டும், கனிகள் வரட்டும், பூ பூத்து குலுங்கட்டும். ஓ ஆவியானவர் உன்னை தொடுகிறா, உன்னை எழுப்புகிறா. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சொல்ல வேண்டியதை நீங்கள் சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டேன். எனக்கு அந்த இரத்தப்படிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். இன்னைக்கு என்ன சொன்ன நீங்கள் நினச்சிங்களோ அதை நான் சொல்லிட்டேன். சொந்தமாக சுயமாய் எதையும் இந்த இடத்துல இருந்து நான் பேசலை. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் என் சுத்த மனசாட்சியும் சாட்சியாக வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பேர் பெற ஆசை எல்லா மையமே நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.